ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு போதாயன அமாவாசை, ஆனி மாதம் அமாவாசை அப்படின்னாலே சிறப்பு தான். இன்னைக்கு சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து புதன் வீட்டில் புதனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த நாள் ஒரு கேந்திரத்தில் சூரியன் சந்திரன் புதன் சேர்ந்து இந்த அமாவாசை திதி தானங்களுக்கு ரொம்ப சிறந்தது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த 7.5 சனி காலம், அதுவும் விரைய சனியாக இருப்பதனால் பலவிதமான அலுவலக குழப்பங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா 10 குடையவன் தான் உங்களுக்கு 12ல் இருக்கான். நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணாலும் உங்களுக்கு ஆஃபீஸில் கிரெடிட்டே இருக்காது. அதனால் உங்களினுடைய வேலைகள், அதுவும் இந்த 7.5 சனிக்கான ஒரு தானத்தை இன்று செய்யலாம். திங்கட்கிழமையான இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள், இல்லைன்னா அவங்க விட்டு பிரிந்து போகிறது, இல்லை ரொம்ப நாளாக ஒரு சொத்து தகராறு நீண்டுண்டே போகிறது, இது எல்லாமே இவங்களுக்கு இன்றைய நாளில் தீரும். இன்று ரிஷபராசி அன்பர்கள் விஷ்ணு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆலயத்தில் கருட பகவானுக்கு தீபமேற்றி வணங்க இந்த நாளுக்கான அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பலிதமாகும். மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் ராசியிலேயே இருக்கிறார், சந்திரனும் கூடவே இருக்கிறார். நிறைய சந்தேகங்களும் மனக்குழப்பங்களும் அதிகமாக இருக்கும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அலுவலக வேலைகளை அதிகமாக்குவார். ஆகையினால் இன்றைய நாள் நீங்கள் பச்சை பயிறு தானம் செய்வது மிகவும் நல்லது. பசுமாடுகளுக்கு உணவளித்தால் இந்த நாளுக்கான அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கிரக தோஷங்களை விலக்கும். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியில குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் போகலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுப்பது நல்லது. குடும்பத்தில் சில குழப்பங்கள் போகும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய குழப்பங்கள் தீர நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் பச்சரிசி, பாசி பருப்பு மற்றும் வெல்லம் சிவன் ஆலயத்தில் தானம் செய்வது நல்லது. சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் லாபத்தில் சந்திரன் மற்றும் புத பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். நிறைய மன போராட்டங்கள் இருக்கும். இந்த போராட்டங்களினால் உங்களுக்கு சற்று சின்ன சின்ன குழப்பங்கள் போகலாம். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடைவதற்கு பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தாயார் ஆலயத்தில் தாயாருக்கு புஷ்பம் வாங்கி கொடுத்து மற்றும் மஞ்சள் தானம் கொடுப்பது சிறந்தது. கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பேசாமல் இருந்த குடும்பத்தினர் மீண்டும் பேசுவதும் மற்றும் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த போதாயன அமாவாசை அன்று திங்கட்கிழமை அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. அம்மன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்யவும். துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு மனசஞ்சலங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர ஒரு சில பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். நவகிரக வழிபாடுகள் செய்வது மிகவும் விசேஷம். நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சற்று மனசஞ்சலங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகள் உண்டு. இன்று விநாயகர் ஆலயத்திற்கு வெல்லம் தானம் செய்வது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது. தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக அமையும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு சற்று மன போராட்டங்கள் வந்து போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று திருமண யோகங்கள் கைகூடுவதும் அதில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். இன்று ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்துவது சிறந்தது. மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக பிரச்சனைகள் தீரும். இடமாற்றங்கள் மற்றும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஒரு சில உதவிகள் அலுவலகத்திலிருந்து கிடைக்க பெறலாம். பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் தீரும். இன்று மகர ராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடியதாகவே அமைகிறது. இந்த நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம். மீனராசினியர்களுக்கு மனக்குறைகள் நீங்கும். இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த மனசோர்வு தீரும். இன்று உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். விநாயகர் ஆலயத்தில் வெல்லம் தானம் செய்யவும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னாதிபதி சனி 9ஆம் இடமான துலாம் ராசியில் அமர்ந்தால் அவர்களது பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும்? ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் சனி துலாத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறார். அதனால ரொம்பவுமே சிறப்பா இருக்கும். ஆனால் ஒருவேளை அந்த பாக்யநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த சனி 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சாதக பலனை அது குறைவாகத்தான் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் கணக்கில் எடுத்துட்டோம்னா கும்பலக்னக்காரர்களுக்கு 5 குடையவன் புதன், அது குழந்தைங்களை பற்றி சொல்லும். அது 2ஆம் இடத்துல நீச்சம் ஆயிட்டு சுக்கிரனும் 8ஆம் இடத்துல நீச்சம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகளாலும் லாபம் இருக்காது, பெற்ற பிள்ளைகளாலும் லாபம் இருக்காது, கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாலும் இவளுக்கு ஒரு பெரிய நல்ல வாழ்க்கை அமையாது. அப்போ அவங்களுக்கு சனி பாக்கியத்தில் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் ஏற்பட்ட கடன், கட்டின மனைவி அல்லது கணவனால் ஏற்பட்ட கடனை அவர்கள் இந்த பிறவியில் தீர்க்கணும். அப்போது பாக்கியத்தில் சனி உச்சபலம் இருக்கும்போது பெரிய பதவி இருக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க. நம்ம எத்தனையோ வீடுகளில் பார்க்குறோம் இல்லையா? நல்ல பொசிஷன், நல்ல சம்பாத்தியத்தில் குறைவில்லாட்டாலும் மனைவியோ பிள்ளைகளாலேயோ அந்த கர்த்தாவுக்கு லாபமே இருக்காது. நம்ம சொல்லுவோம் இவ்வளோ பணம் வச்சு என்ன பிரயோஜனம், எங்கேயாவது குடும்பம் இருக்கா பார்த்தீங்களா, பொண்டாட்டி பசங்க கூட இருக்காங்களா பார்த்தீங்களான்னு எத்தனை பேர் வீட்டில் இந்த டைலாக் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு பாக்கியத்தில் அந்த லக்னக்காரக்கன் பாக்கியத்தில் போய் உச்சம் பெறார் அப்படின்னா பரிபூரண அனுகிரகம், அவளுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதம் இருந்தாலும் இவங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இல்லையே. 5 குடைய புதன் போய் நீச்சமாக 2ஆம் இடத்துல இருக்காரு, அதுவும் கரெக்டாக குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாரு. அதனால ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சைட் ஆஃப் த விஷயங்களையும் நம்ம பார்க்கத்தான் வேணும். அந்த அணுகுமுறையை வைத்து தான் ஒருத்தருக்கு நம்ம ஜாதக பலனையும் சொல்ல வேண்டும். ஸோ அவங்களுக்கு என்னப்பா பாக்கியத்தில் சனி உச்சனாக இருக்குது அப்படின்னு, நல்லா தான் இருப்பார், பண வசதி அவருக்கான, இப்படி திரும்பினா வேலைக்கால அப்படி திரும்பினா வேலைக்கால எல்லாம் இருந்தாலும் பசங்களாலேயோ அல்லது அவங்க கட்டுன கணவன் மனைவியாலேயோ பிரயோஜனம் இருக்காது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.